கும்ப ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த கும்ப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொண்டது இந்த கும்ப ராசி அன்பர்கள். இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரகநிலைகள், ராசியிலே சனி பகவான் வக்ரமாக இருக்கார், 2ஆம் இடத்துல ராகு பகவான், 4ஆம் இடத்துல குரு பகவான், 5ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல சூரியன் புதன், 8ஆம் இடத்துல கேது சுக்கிரன், மாத பிற்பகுதியில் சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார். கும்ப ராசி அப்படின்னு சொன்னாவே சாதித்து காட்டக்கூடிய ராசி. அந்த சாதனை எப்படி இருக்குன்னா பெரிய சாதனைகளாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கீங்களோ அதனுடைய 3 மடங்கு உங்களுடைய ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் நிறைவேறுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு எப்பயும் உண்டு. இப்போ உங்களுக்கு ஜென்மசனி நடக்குது. அந்த ஜென்மசனி நடக்கிறதுனால உங்களுடைய பெரிய முயற்சிகள் வெற்றி அடையலை, அதான் பிரச்சனையே. மற்றபடி வேறு ஒரு பெரிய பிரச்சனைகள் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு எப்போவுமே வராது. 7.5 சனியே நடந்தால் கூட, ஜென்ம சனியே நடந்தால் கூட நிறைய கும்பராசி என்பவர்கள் பிரச்சனையிலேருந்து கம்மியாக தான் இருக்கீங்க. என்னென்னா பெருசாக சாதிச்சுட்டு இருந்தீங்க, அது நடக்கலை, அதான் பிரச்சனை. பெருசாக சம்பாதிச்சிட்டு இருந்தேன் சார், அந்த சம்பாத்தியம் கம்மியாயிடுச்சு. பிஸ்னஸ் நல்லா இருந்தது, அந்த பிஸ்னஸ் அப்படியே ஸ்லோவாகிடுச்சு அப்படின்ற பிரச்சனைகள் தான் இருக்குது. அப்போ அந்த பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு கேட்டால் அந்த தீரக்கூடிய ஆரம்பம் இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து இருக்குது. ஏன்னா ஒரு ஜாதகத்தில் சூரிய பகவான் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலாம் ஒரு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும். அந்த மாதிரி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரிய பகவான் இந்த மாதத்தில் இருக்கார். அப்போ உங்களுடைய வீழ்ச்சியிலிருந்து வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஆரம்ப மாதம் இந்த செப்டம்பர் மாதமாக இருக்க போகுது. அப்போ நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க, வேலையில் நிறைய பிரச்சனை சந்திச்சிட்ருக்கீங்க, வேலையில் பயங்கர ப்ரெஷர் சார், நல்ல பொசிஷனில் இருந்தேன், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேலையை விட்டுட்டு வெளில நின்றுட்டுருக்கேன், வேறு வேலைக்கு முயற்சி பண்ண நடக்கலை அப்படின்னு கேட்டால் இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஒரு இடத்துல வேலை கிடைக்கும். நல்ல பதவிகளில் போய் சேர்ந்துருவீங்க, அதில் ஒன்றும் டவுட்டு கிடையாது. நீங்கள் சில காலகட்டங்கள் அவமானம் பட்டிருக்கலாம், சில நேரங்களில் வேலை இல்லாத 4 பேர் உங்களை தப்பாக பேசியிருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் இந்த மாதத்துலேருந்து தீர்ந்துடும். அவங்களே உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு ஆரம்ப மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது. வேலையில் இருக்கீங்க, அங்கே எனக்கு ஒரு நல்ல பேர் இல்லை சார், நான் எவ்வளோ உழைக்கிறேன், நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்கேன் எங்கள் ஆஃபீஸ்க்காக, ஆனால் எனக்கு ஒரு நல்ல பேர் கொடுக்க மாட்டுறாங்க. நிறைய பேர் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த பாலிடிக்ஸ் பண்ண தான் செய்வாங்க. உங்களுக்கு 7.5 சனி காலகட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் கொடி கட்டி பறந்துருப்பீங்க உங்கள் ஆஃபீஸில். ஆனால் இப்போ நீங்கள் வீழ்ச்சியை சந்திச்சிட்ருக்கீங்க. அது நீண்ட காலம் இல்லை, அதை மட்டும் மனசில் வச்சுக்கிங்க. அந்த பிரச்சனையிலேருந்து, அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய தொல்லைகள்லேருந்து விடுபடக்கூடிய ஆரம்ப மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது. அப்போ ஆஃபீஸில் நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கிற அளவுக்கு உங்களுடைய உழைப்பு, உங்களுக்கு ஒரு பேர் சொல்கிற மாதிரி உழைப்பு இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து ஆரம்பிக்கும் போது நீங்கள் பழைய மாதிரி உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஒரு ராஜாவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக வந்தே தீரக்கூடிய ஒரு ஆரம்ப மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது. அதே போல் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வேலை மாற்றம் கண்டிப்பாக பண்ணுங்கள், அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். இல்லை சார் இப்போ 7.5 சனின்னு சொல்கிறாங்க, நான் வேலை மாற்றம் பண்ணால் எங்கேயாவது போய், அதை பற்றி கவலைப்படாதீங்க, சரிங்களா? அதிக சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு போகாதீங்க, ரொம்ப முக்கியம் அதுதான். நிறைய கும்பராசி என்பதில் எங்கே மாட்டது எங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஒரு கம்பெனியில் நல்லா வேலை செஞ்சுட்ருப்பீங்க, அதை விட ஒரு 1.5 மடங்கு சம்பளம் அதிகமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க யாராவது. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய பிரச்சனை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும், அந்த வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும், வேலையில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை வந்திருக்கும். அங்கே தான் மாட்டிருப்பீங்க. நீங்கள் ஒரு நல்ல வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நல்ல கம்பெனியான்னு பார்த்து மாறுங்க. சம்பள உயர்வுக்காக மாட்டிக்காதீங்க, ரொம்ப முக்கியம். அதை மட்டும் மைண்டில் வச்சு நீங்கள் வேறு வேலை தேடிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிரும், அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். அந்த இடத்துல நல்ல ஒரு பேர் புகழோட வாழக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த கும்பராசி என்பவர்களுக்கு செப்டம்பர் மாதம் இருந்தே தீரப்போகுது. பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த மாதத்துலேருந்து தேடுங்க. சார் நான் தேடிட்டு தான் இருக்கேன், எனக்கு எல்லாம் தடையாயிட்டிருக்கு, எனக்கு கடன் தான் அதிகமாகிட்டுருக்கு, நான் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டேன், நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்,
உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அந்த ஜென்மசனி காலகட்டங்களில் நீங்கள் எடுத்த முடிவுகள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கடந்த ஒரு 2 வருஷத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் தவறான முடிவுகளாக இருக்கும். ஆசைப்பட்டு சில விஷயங்களை செய்யலாம்னு நினச்சிருப்பீங்க, அதெல்லாம் லாக் ஆகிருப்பீங்க. ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிருப்பீங்க, இல்லை யாரையாவது நம்பி பணத்தை போட்டிருப்பீங்க, அங்கே லாக் ஆகிருப்பீங்க. அதான் பிரச்சனையே. அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதத்துலேருந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் அந்த பிஸ்னஸ்லேருந்து வெளியில் வாங்க. சில விஷயங்களில் பண்ண முடியல அப்படின்னா அது இருக்கிற கடனோட போட்டோம், அதுலேருந்து வெளில வந்துட்டு பழைய மாதிரி உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அதை செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் வராது. சில ஏமாற்றங்கள் வந்து தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லவே இல்லை. கும்பராசி என்பவர்களுக்கு சில ஏமாற்றங்கள் இருந்திருக்கு, சரிங்களா, நம்பிக்கை துரோகங்கள் இருக்குது. அதை மறந்துடுங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் சில நேரங்களில் ஏமாற வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதையே நினச்சிக்கிட்டு அதில் நம்ம எப்படியாவது பணத்தை எடுத்துடணும். நிறைய பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை விட்டவங்க நிறைய பேர் இருக்கீங்க. புதுசாக யாரையும் நம்பி பணத்தை விட்டவங்க நிறைய பேர் இருக்கீங்க. பணம் போடுங்க, இது பிஸ்னஸ் டெவலப் ஆயிரும்னு சொல்லி அதில் போட்டு லாக் ஆனவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதை மறந்துட்டு உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அதை செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு காலகட்டத்தில் அந்த 7 சனி முடியும் போது அதன் மூலமாகவும் உங்களால் சம்பாதிக்க முடியும். நிறைய சம்பாதிக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பது, அது டவுட்டே வேண்டாம், சரிங்களா. உங்களுடைய முயற்சி கம்மியாக இருந்தது முதல்ல காலத்தில், ஆனால் நிறைய வளர்ச்சி இருந்தது. ஆனால் இப்போ முயற்சி அதிகமாக இருந்தும் வளர்ச்சி இல்லைன்ற பிரச்சனை தான் இருக்குது. அந்த முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக வளர்ச்சி வந்தே தீரும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுலாம் வந்திருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி சூரியன் இருக்கிறதுனால நீங்கள் தேடக்கூடிய கணவனோ மனைவியோ உங்களை விட ஒரு படி உங்களை அடக்கி ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்போவுமே இருக்கும், அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் கோபங்கள், பிரச்சனைகள், அதுவும் 7 சனி நடக்கிறதுனால தவறான விஷயங்களை நீங்கள் மைண்டில் நினச்சிட்டு பிரிவினையை நோக்கி செஞ்சுருப்பீங்க. அதெல்லாம் தவறுன்னு இப்போ உணர்ந்துருப்பீங்க. அப்போ அதுக்காக இப்போ பிராயச்சித்தமாக நீங்கள் ஏதாவது நம்ம பேசினா திரும்பி சேர்ந்து வாழலாமான்னு யோசிச்சுட்ருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக பேசுங்க, சேர்ந்து வாழக்கூடிய நேரம். இல்லை சார் டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மறு திருமணத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது. இல்லை சார் கல்யாணமே ஆகலை, ரொம்ப முயற்சி பண்ணிட்டோம், லேட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம், அதுவும் இல்லாமல் இந்த ஆவணி மாதமாக இருக்கிறதுனால சூரியன் ஆட்சி விட்டுருக்க 7ஆம் அதிபதி 7லேயும் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற வரன் அமையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது. நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும், வெளியூரில் போய் வேலை பார்க்குற வாய்ப்பு கிடைக்கும். வெளியூரில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா சொந்த ஊரில் வந்து வேலை பார்க்குற வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக இந்த கும்பராசி என்பவர்கள் செய்யலாம். வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா தேவையில்லாமல் ஆசைப்பட்டு அதிக பணத்தை செலவு பண்ணிட்டு போகாதீங்க. இல்லை வெளிநாட்டில் ஒரு நல்ல சம்பளத்துக்கு ஒரு வேலை வாங்கி தரேன்ருக்கார் ஒருத்தர், ஆனால் இவ்வளோ பணம் கட்ட சொல்கிறார், அதை நம்பாதீங்க. அது உங்களை ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அது இல்லாமல் ஜெனியூன் சோர்ஸஸில் நீங்கள் வெளிநாடு ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க. நிறைய கும்பராசி என்பவர்கள் வெளிநாட்டில் இருந்துமே நான் 7 சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், ஆஃபீஸில் நிறைய தொந்தரவு பிரச்சனையை சந்திச்சிட்டேன். சில பேர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வேலை இல்லாமல் இருக்கவங்களாம் இருக்கீங்க, ஏதோ சேவிங்ஸ் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன் சார், ஒரு 3 மாதம் ஆச்சு 6 மாதம் ஆச்சு வேலை போய், இல்லை லே ஆஃப் பண்ணியிருப்பாங்க, இல்லை கம்பெனியை விட்டு வெளில வர வேண்டிய சூழ்நிலை, ஏதோ ஒரு விஷயங்கள் இருந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ வெளிநாட்டிலே திருப்பி ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பண வரவுகள் உண்டு. அந்த பண வரவுகள் இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் முயற்சி பண்ணுங்கள். அது பேங்க் லோனாக இருக்கலாம், இல்லை வெளில எங்கேயாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பண வரவுகள் இருக்கலாம், இல்லை வராத பணங்கள்லாம் இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ள மாதமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது. இந்த மாதம் கும்பராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் 4ஆம் தேதி 5ஆம் தேதி. இந்த நாளில் ரொம்ப கவனமாக இருங்க. புதிய முயற்சிகளை எதுவும் செய்யாதீங்க. புதிய முதலீடுகள், புதிய பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தலையிடாதீங்க. அதனால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நாட்களாக இந்த 2 நாள் இருக்க போகுது. அதே போல் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணுங்கள். முருகப்பெருமானை எந்த அளவுக்கு இந்த மாதம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். இந்த முருகப்பெருமானை எப்போ போய் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் பிரார்த்தனை பண்ணுறது நல்லது. அந்த செவ்வாய்க்கிழமையில் காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இஷ்டங்கள், உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேற்றி வைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இந்த செப்டம்பர் மாதத்தில் கண்டிப்பாக உண்டு. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கிரகணிகளுக்கு தந்தா போல் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கும்பராசி என்பவர்களுக்கு சனி கெட்ட இடத்துல இருந்துக்கும்போது கண்டிப்பாக நிறைய பிரச்சனையை சந்திப்பீங்க. அதுக்கு உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாதகம் பார்க்கணும் இருப்பப்பட்டினா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில்
வெறும் 300 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலாக ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.